ஹலோ நேயர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்கோ? இன்றைக்கி ஒரு சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன தெரியுமா, எப்படி இருந்தாலும் ரொம்ப வெயில் இல்லையா? எத்தனையோ தரும் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, வெள்ளரிக்காய் சலாடு எல்லாம் சாப்பிட்ருக்கீங்க. இந்த மாதிரி வெள்ளரிக்காய் இட்லி பண்ணி சாப்பிடுங்க, எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் தெரியுமா? இன்னொன்று என்னன்னா, இது இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடும். இந்த இட்லி எவ்வளோ சூப்பர் சாஃப்டாக டேஸ்டியாக வரும். நான் இங்கே 2 வெள்ளரிக்காய் எடுத்துட்டுருக்கேன். அதை நல்லா துருவிட்டு இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். மசாலானா நிறைய ஒன்றும் இல்லை, 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய், காரத்துக்கு கொஞ்சம் நிறைய பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ஏன்னா இதில் ரவை சேர்க்குறோம் இல்லையா, அதனால அதுக்கும் சேர்ந்த மாதிரி சேர்க்கணும். பச்சை மிளகாய், இஞ்சி துண்டு ஒரு 2 3 எல்லாம் போட்டுட்டு குறான்னு அரைச்சிக்கோங்க. தண்ணியே விட வேண்டாம். வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த அரைச்சிருக்கிற பேஸ்ட்டே இந்த துருவிருக்கிற வெள்ளரிக்காயில் சேர்த்துக்கோங்க. இப்போது அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், அந்த வெள்ளரிக்காய்க்கு தோல் எடுக்காதீங்க, அப்படியே துருவி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மல்லித்தழை, கருவேப்பிலை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இங்கே 2 கப் அளவுக்கு இட்லி ரவான்னு கிடைக்கும், எந்த பிராண்டானாலும் வாங்கிக்கோங்க. இந்த இட்லி ரவாவை 2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1 கப்புக்கு 1 வெள்ளரிக்காய்ன்ற கணக்கு. அப்புறம் ஒரு தண்ணி குடிக்கிற டம்ளர் நிறைய கட்டி தயிர் அதை சேர்த்துருக்கு. புளிப்பு கொஞ்சோண்டு இருந்தால் ஓகே, இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷு தயிரை சேர்த்துக்கோங்க. தேவைப்படுற உப்பு சேர்த்துண்டு நல்லா கிளறி விடுங்க. இதுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது, ஏன்னா வெள்ளரிக்காயிலே தண்ணி இருக்கும் இல்லையா, அது அந்த ரவா எல்லாம் உருவிண்டு ரொம்ப நல்லா ஆகிடும். ஒரு 10 to 15 minutes மட்டும் ஊறினா போகிறோம். இது ஊறுறதுக்குள்ளே நாங்கள் என்ன பண்ணலாம், சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னே ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கணும். இந்த இட்லிக்கு ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடுகு, பெருங்காயம் எல்லாம் தாளிப்பு கொடுங்க. சூப்பர் டேஸ்ட் இருக்கும். கடுகெல்லாம் வெடைஞ்ச பிறகு கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பெல்லாம் கொஞ்சம் செவக்கணும். அப்புறமா அதை இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், ரவை வெள்ளரிக்காய் எல்லாம் அதுக்கு சேர்த்துட்டு நல்லா கலரிட்டு ஒரு 10 நிமிஷம் வெளியில் அப்படியே வச்சுடுங்க. அதுக்குள்ளே நாங்கள் ஒரு சூப்பர் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பொட்டுக்கடலை ஒரு 1/2 கப்பு, ஒரு 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு புளி, பெருங்காயம், அப்புறமா தேவைப்படுற உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மல்லித்தலையை சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்தன பிறகு கொஞ்சோண்டு தண்ணி விட்டுட்டு குறான்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக பேஸ்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் ரஃப்பாகவே இருக்கட்டும். அப்புறம் அதெல்லாம் நல்லா அரைச்சிட்டு பாருங்கள், வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இது நல்லா இருக்குது. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ஒட்டின்னு இருக்கிற சட்னிக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ சூப்பராக சட்னி ரெடி. இட்லி தட்டுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எல்லா பக்கமும் தடவிட்டு இப்போ அந்த மாவு நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம்ல, ரவா பின்ன வெள்ளரிக்காய், இதை தண்ணி விடாதீங்க, இப்படி கட்டியாகவே இருக்கணும் பாருங்கள்.